வணக்கம். உடல் சோர்வாக இருக்கவங்களுக்கு அல்லதுன்னா மனசு சோர்வாக இருக்கேன் அல்லது உடம்புல ஒரு தெம்பு இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா? இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். எல்லா நேரத்திலும் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் சோர்வாக இருக்கும், இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் சக்தி குறைவாக இருக்கும், டல்லாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருந்தாவோ, கால் வலி, பாதம் வலி அது மாதிரி இருந்தாவோ, உங்களுக்கு இல்லைன்னா ஒரு சக்தி இல்லாத மாதிரி, ஒரு தெம்பு இல்லாத மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தாவோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த முத்திரையினோட பேர் பிராண முத்திரை. யார் யாருக்கெல்லாம் பயன்படுன்னு பார்ப்போம். இது குழந்தைகள், மாணவ மாணவிகள், ஆண் பெண்கள் எல்லோருக்கும், எல்லா வயதினருக்கும் ஏற்ற, எல்லாரும் செய்யக்கூடிய முத்திரை. ஏன்னா எல்லோரும் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது தான் அவங்கவுங்களோட வேலைகளை அவங்க தெளிவாக செய்ய முடியும் இல்லையா? அதனால இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய முத்திரை. எவ்வளோ நேரம் செஞ்சால் போதுன்னா 5 நிமிடங்கள் தினந்தோறும் செஞ்சால் போதும். சோர்வு இருக்கிறவங்களுக்கும் சோர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது பயன்படும். சரிங்களா? இந்த முத்திரை பிராண முத்திரை. அதே மாதிரி இந்த முத்திரையை மற்ற சில 2-3 முத்திரைகளோட சேர்ந்து செஞ்சாக்க அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ பிராண முத்திரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 5 விரல், நான் ஒரு கையில செய்யறேன், 2 கையிலையும் செய்யணும். இது நீங்க 2 கையிலையும் செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு கையில செஞ்சுக்கலாம். ஒரு கை நீங்க எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கட்டை விரலும் இந்த சுண்டி விரலும் மோதிர விரலும் பயன்பட போகுது. இந்த ஆட்காட்டி விரலும் நடு விரலும் நேராக இருக்கணும். எப்படின்னா இந்த கட்டை விரல் கூட இந்த சுண்டி விரலை க்ளோஸாக வைங்க, தொடுங்க. அதே மாதிரி மோதிர விரலும் தொடணும். சரிங்களா? இது மாதிரி ஓகே. இப்போ இந்த 2 விரல்கள் நேராக இருக்கணும். இதுதான் பிராண முத்திரை. இது மாதிரி இருக்கணும். இப்படியே தான் உட்காந்துருக்கணுமான கிடையாது. இப்படியே உட்காந்துருக்கலாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா உங்கள்கிட்ட நான் இப்போ பிராண முத்திரையில் இருந்துட்டு மடியில் கை வச்சுட்டு கை தொங்க போட்டுக்கலாம், எப்படின்னா வச்சுக்கலாம். இப்படி இருந்துட்டு நான் இப்போ பேசிட்டு இருக்கலாம். இப்போ நான் பிராண முத்திரையில் இருக்கேன், ஆனால் இயல்பாக என்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? அதுதான் முத்திரைகளோட ஒரு மிகப்பெரிய பலன். என்னன்னா முத்திரைகள், ஒரு சில முத்திரைகளை தவிர பெரும்பாலான முத்திரைகள் நம்மளோட தினந்தோறும் வாழ்க்கை செயல்பாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த செயல்பாடு கூடயே இந்த முத்திரைகளையும் சேர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். படுக்கும் போது செய்யலாம். இப்போ எந்தெந்த நேரத்தில் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது. நீங்க எல்லா நேரத்திலையும் செய்யலாம், எங்க வேணா செய்யலாம். படுக்கும் போது, உட்காந்துருக்கும் போது, நடந்துட்டு இருக்கும் போது, வேலை செய்யும் போது, எப்படி வேணா எப்போ வேணா இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். சரிங்களா? எவ்வளவு நேரம் செய்யறது? தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் செஞ்சா போதும். தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் இந்த முத்திரை, பிராண முத்திரை இது செய்யுங்க. இது என்ன செய்யும்? நம்ம உடம்புல இருக்கிற சோர்வை நீக்கும். எப்படி நீக்கும்? இது என்ன பண்ணோம்னா, பிராண முத்திரை பேருக்கு தகுந்த மாதிரி இது பிராணன்ன்றது நம்ம மூச்சு இல்லையா? இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு. அல்லது நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சு பழகிருந்தீங்கன்னா அந்த 5 நிமிடம் 2 நிமிடம் அந்த மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் உடம்புல. அப்ப என்ன செய்யுது இது? இந்த மூச்சு பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆழ்ந்த மூச்சு என்ன பண்ணுது? நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்குது, அதிகப்படுத்தல சீராக்குது. ரத்த ஓட்டம் சீராக என்ன ஆகுதுனாக்க நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாம், ஆற்றல் மையங்கள் எல்லாம், உச்சந்தலையிலிருந்து பாதம் வரையும் உள்ள அந்த ஆற்றல் மையங்கள் எல்லாமே செயல்படுது. எல்லாத்துக்கும் போதுமான உயிர்காற்று போகுது, அதனால எல்லாமே செயல்படுது. அப்போ அந்த நேரத்தில் இந்த முத்திரையை பயன்படுத்துறது உங்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இது மாதிரி ஆற்றல் மையங்கள் தூண்டப்படுவதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட சோர்வு போயிடும். ஏன்னா உடம்புல ஆற்றல் மையங்கள் தூண்டப்படும் போது சக்தி அதிகமாகுது, உயிர் சக்தி அதிகமாகுது. அப்போ அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட சோர்வு நம்மளை விட்டு நீங்கிடுது.
இதுதான் வந்து இதுக்குள்ள அடிப்படையானது. இது அதனால தான் இதுக்கு பேரு பிராண முத்திரை. இது ஆண்களுக்கு வந்து அவங்களோட ஆற்றலை அதிகமாக்கி அவங்கள வந்து பலமுடையவர்களாக வைக்கும். இல்லைன்னா தேக பலம் நிறைந்தவர்களாக வைக்கும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும். சரிங்களா? அதனால ஆண் பெண் அது மாதிரி பிரிச்சு பலன் கிடையாது. ஆனா அவங்களோட ஒவ்வொருத்தங்களுக்கும் அவர்கள் ஆற்றல் வந்து எப்படி மாற்றப்படுதுங்கிறது தான் அவங்களோட வந்து உடல் தன்மை ஆண் பெண்ணுக்குள்ளது. ஸோ ஆண்களுக்கு அந்த ஆற்றல் வந்து பெருகும். அது ஒரு முக்கிய பலன் அவங்களுக்கு. இரண்டாவது, இது வந்து இப்போ ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது. ரத்த ஓட்டத்தை சீராக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, சில இடத்துலலாம் வந்து தசைகள் வந்து சோர்ந்து இருக்கும். சரிங்களா? அந்த சோர்வு இருக்கிறதுனால தசை வந்து வீக்காக இருக்கும், அல்லதுன்னா வலி உள்ளதாக இருக்கும். இந்த பிராணமுத்திரை என்ன பண்ணோம்னா, குறிப்பாக கால் வலி, பாதம் வலி உள்ளவர்களுக்கு இந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுனால அந்த உயிர்நிலை மையங்கள் எல்லாமே, ஆற்றல் மையங்கள் எல்லாம் இயக்கப்படுவதால் இல்லைன்னா தூண்டப்படுவதால் அதெல்லாம் இயங்கிறதுனால அந்த பாதம் வலி, கால் வலி சரியாகும். சரிங்களா? உங்களுக்கு பாதம் வந்து எப்படி மசாஜ் செய்யணுன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட கெண்டைக்கால் எப்படி மசாஜ் செய்யணுன்றத வந்து அதுவும் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவும் பாருங்க. பொதுவாக இந்த முத்திரையிலும் இருங்க, கை கால் வலி சரியாயிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இது பயன். அதே மாதிரி இந்த முத்திரையை, இந்த பிராண முத்திரையை ஞான முத்திரை கூட சேர்ந்து செஞ்சா என்ன ஆகும்னா, தூக்கமின்மை, இப்போ சில பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 2 முத்திரைகளை செய்தா அவங்களுக்கு தூக்கம் வரும். அதே மாதிரி இந்த பிராண முத்திரையை அபான வாயு முத்திரையோட சேர்ந்து செஞ்ச, அபான வாயு முத்திரை வந்து எதுக்குன்னா இதயத்துக்காக உள்ள முத்திரை. அது முக்கியமா வந்து அந்த தமனிகள் எதுக்காக உள்ள முத்திரை. அபான வாயு முத்திரையும் இந்த பிராணாயாம முத்திரையும் சேர்ந்து செஞ்சா சர்க்கரை வியாதியும் கட்டுப்படும். அதே மாதிரி இதயத்திற்கும் மிகுந்த சக்தி, இதயம் வந்து பலப்படும். அது வந்து அந்த காம்பினேஷன். அந்த அபான வாயு முத்திரையும் ஞான முத்திரையும் வரும் வீடியோக்குள்ள நான் சொல்றேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அந்த 2 முத்திரையும் விரைவில் வருகிறது. ஏன்னா அது அபான வாயு முத்திரை வந்து மிக முக்கியமான முத்திரை. எல்லோருக்கும் அந்த இதயம் இதயத்திலிருந்து ஒளிப்படுத்துன்றதுனால அந்த முத்திரையை வந்து விரைவில் நான் சொல்றேன். அதனால இணைந்திருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த முத்திரையை எப்போ இந்த முத்திரைக்கு தனி சிறப்பு என்ன தெரியுங்களா? நான் பல முத்திரைகள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? நீங்க எந்த முத்திரையை செய்தாலும் அந்த முத்திரையை 5 நிமிடமோ 10 நிமிடமோ 15 நிமிடமோ ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு முத்திரையை எவ்வளவு நேரம் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. எந்த முத்திரையை நீங்க செய்தாலும் அந்த செய்யக்கூடிய முத்திரையை முடித்து விட்டு இந்த பிராண முத்திரையை ஒரு 5 நிமிடம் செய்து நீங்க முத்திரை பிராக்டிஸை வந்து நீங்க என்னைக்கு செய்வீங்களோ அன்னைக்கு வந்து நிறைவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பிராணம் தான் அடிப்படை. நீங்க எந்த முத்திரை செய்து எந்த யோக பயிற்சி செய்தாலும் எல்லா தலையிலிருந்து கால் வரையும் உள்ள ஆற்றல் மையங்கள் இயக்கப்படுது, தூண்டப்படுது, எல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ இதயம், அந்த ரத்தம் வந்து மேலும் கிளியும் இருக்கும் நீங்க செய்யற பயிற்சிக்கு தகுந்த மாதிரி. அதனால இந்த பிராணமுத்திரையை செய்தால் இது எல்லாத்தையும் வந்து சமநிலைப்படுத்தி நீங்க எந்த முத்திரை செய்தீங்களோ, எந்த யோக பயிற்சி செய்தீங்களோ அதற்குரிய பலனை அதிகரிக்க செய்யும். சரிங்களா? ஏன்னா அதுதான் இந்த பிராணமுத்திரைக்குரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதனால எந்த முத்திரையை, எந்த யோக பயிற்சி செய்தாலும் பிராணமுத்திரையை செய்து முடித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? வர வீடியோக்கள்ல ஒன்றும் சிறந்த முத்திரைகள் வந்து மருத்துவ குணம் உள்ள குறிப்பிட்ட நோய்களை போக்கக்கூடிய முத்திரைகளை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால என்னோடு இணைந்திருங்கள். மற்ற நண்பர்களுக்கும் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ இந்த முத்திரையும் யோக பயிற்சிகளும் மசாஜ் டெக்னிக்கும் அவர்களுக்கும் வந்து இதை வந்து நீங்க பரிந்துரை செய்து எல்லோரும் நலமடைய உதவுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.